நான் சந்திக்கக்கூடிய நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பேசுகிற விஷயம் என்னன்னா 8லேருந்து 10 மணி நேரம் ஆர் ஈவன் சம்டைம் 10, 11, 12 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அவங்க வராங்க, நிறைய நேரம் என் கூட இருக்காங்க, என் கம்பெனியில் இருக்காங்க, ஆனால் அந்த இம்பேக்டை என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு தொழில் முனைவர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. எம்ப்ளாயிஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நேரம் வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க, டயர்டாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு இம்பேக்ட் இல்லைன்ற ஒரு ஃபீலிங். இந்த கேப்பை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கத்தையும் நான் வந்து தராசில் வச்சு பார்த்து ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன். எஃபிஷியன்சினா என்ன, எஃபெக்டிவ்னஸ்னா என்ன? அதாவது எம்ப்ளாயி சொல்கிறாரு, நான் எஃபிஷியண்ட்டாக தான் நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன், நான் 8லேருந்து 10 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த கம்பெனிக்காக என்னுடைய எனர்ஜியும் டைமையும் ஸ்கில்லையும் நாலேஜையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தரப்புலேருந்து பேசுகிறாரு. ஆனால் ஆண்டர்பிரினர் தரப்புலேருந்து அது எனக்கு எஃபெக்டிவாகவே இல்லையே அப்படின்னு ஒரு வாதம் வருது. இதை நம்ம எப்படி சீர்தூக்கி பார்த்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகலாம் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, முதல்ல டெஃபினேஷன் என்னன்னு புரிஞ்சுப்போம். எஃபிஷியன்சி என்பது கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து கொடுப்பது. எஃபெக்டிவ்னஸ் என்பது நாட் ஒன்லி கொடுத்த வேலையை எதிர்பார்த்த அளவு மட்டும் அல்லாமல் அதை விட அதிகமாக சூப்பர் சீட் பண்ணி ஒரு வாவ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுற ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி அதையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாகவே அந்த வேலையை முடித்து கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டர்பிரினரோ, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளையண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த கஸ்டமர்ஸோ வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு வாவ் ஃபேக்டரை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதுதான் எஃபெக்டிவ்னஸில் வரும்.